ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2 அதில் 6வது கணக்கு பார்க்கலாம். எஸ் ஈக்குவல் டு சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம் எனில் பின்வரும் எஸ்ஸின் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் என்னென்னா 4 சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 சம பக்கம்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த அனைத்து கணம், இது அனைத்து கணம் எஸ்ன்னு கொடுக்கறதுனால இது அனைத்து கணம். இதில் சதுரம் இருக்குது, செவ்வகம் இருக்குது, வட்டம் இருக்குது, சாய் சதுரம் இருக்குது, முக்கோணம் இருக்குது. இந்த 5 வடிவங்களில் 4 பக்கம் இருக்கணும். அந்த 4 பக்கங்களும் எப்படி இருக்கணும்னா சம பக்கமாக இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல 4 பக்கம் எதுக்கு இருக்கும்? சதுரத்துக்கு 4 பக்கம், செவ்வகத்துக்கு 4 பக்கம், சாய் சதுரத்துக்கு 4 பக்கம், வட்டத்துக்கு பக்கங்கள் கிடையாது, முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும். அப்போது இந்த முக்கோணமும் இந்த வட்டமும் இந்த 4 பக்கங்களில் வராது. அப்புறம் அடுத்ததில் இன்னொரு என்னென்னாக்கா 4 பக்கங்கள்னால் செவ்வகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 சமபக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமபக்கம்னாக்க செவ்வகத்துக்கு வராது. 2 பக்கம் எதிர் பக்கங்கள் தான் என்னவாக இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போது இந்த செவ்வகம் நமக்கு வராது. அப்போது 4 சமபக்கங்கள் அப்படின்றதுனால சதுரத்துக்கு 4 பக்கமும் சமமாக இருக்கும், சாய் சதுரத்துக்கும் 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். அப்போது இந்த 4 சமபக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டால் என்ன வரும்? ஏன்ற கணத்தில் சதுரமும் சாய் சதுரமும் மட்டும்தான் வரும். சரிங்களா? அடுத்தது 2வது சப்டிவிஷன் ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும், இந்த 5 வடிவங்களில் ஆரம் அப்படிங்கிறது வட்டத்துக்கு மட்டும்தான் உரித்தானது. அப்போது ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம் அப்படிங்கும்போது உடனே நம்ம எடுத்து எழுதிடலாம். என்னது? வட்டம் அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது 3வது முட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம் அப்படின்னு கேட்குறாங்க. உட்கோணங்களின் கணம் உட்கோணத்தோட கணம் 60 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ 3 பக்கத்தை கூட்டினா தான் என்ன வரும்? 180 வரும். அப்போ 3 பக்கம் உடைய ஒரே ஒரு வடிவம் முக்கோணம் மட்டும்தான் இருக்குது. அப்போது முக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம் அப்படின்னா முக்கோணம். சரிங்களா? அடுத்தது 4வது சப்டிவிஷன் 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அனைத்து கணத்தில் சதுரம் 4 பக்கம், செவ்வகம் 4 பக்கம், வட்டத்துக்கு பக்கம் இல்லை, சாய் சதுரத்துக்கு 4 பக்கம், முக்கோணத்துக்கு 3 பக்கம், 5 பக்கங்கள் உடையது இங்கே நமக்கு அனைத்து கணத்தில் கொடுக்கல. ஸோ இதில் என்ன வரும்? இதில் கணத்தில் உறுப்புகளே வராது. அப்போ இப்படி உறுப்புகள் இல்லைன்னா என்னவா இருக்கும்? அது வெற்றுக்கணம். சரிங்களா? இதுதான் 6வது கணக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.